Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1ஓட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இந்த வீடியோவில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் கவர் பண்ணாவே புக் இன் புக் பேக் எல்லா சம்ஸையும் நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஜே ஈக்குவல் டு ஏ கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். Next, A into Aj equal to Aj into A equal to determinant of A into I. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம A into Aj ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி ஏக்கும் அப்புறம் அஜேக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சில சம்ஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கே கொடுப்பாங்க. அதனால் இந்த சம்ஸ்லாம் படிக்கிறது, இந்த ஃபார்முலாஸ்லாம் படிக்கிறது அந்த சம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்து A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A at J. நார்மலாக A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். அடுத்து இதை வச்சு நம்மளுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A. A transpose whole inverse equal to A inverse the whole transpose. Lambda A whole inverse equal to 1 lambda A inverse. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. லேம்டாவோட இன்வர்ஸ், அதனால 1 lambda, ஏவோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். AB the whole inverse equal to B inverse A inverse. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு அட்ஜ் ஏபியும் வரும், அட்ஜ் பி இன்ட்டு அட்ஜ் ஏ. ஸோ இது ரெண்டுமே அட்ஜோ இன்வர்ஸோ நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சுன்னா இது இன்டர்சேஞ்ச் ஆகி தான் ஆன்சர் வரும். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து எப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் மாதிரி தான். ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸும் நம்மளுக்கு ஏ தான், ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸும் ஏ தான். நெக்ஸ்ட்டு A adj A the whole inverse equal to adj A inverse that is equal to 1 determinant of A into A. அப்புறம் adj ஓட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சிலது கொடுத்துருக்காங்க, அது நம்ம பார்க்கலாம். ஸோ adj determinant of adj equal to determinant of A power n minus 1. ஸோ இங்கே n அப்படிங்கிறது இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எப்படியும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் n into n ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ 2 into 2னா இதோட வேல்யூ 2, 3 into 3னா இதோட வேல்யூ 3. ஸோ nங்கிறது வந்து ஆர்டர். adj of aj equal to mod determinant of A power n minus 2 into A. adj of lambda A equal to, ஸோ இங்கே நம்மளுக்கு இன்வர்ஸ் மாதிரி இல்லை, இன்வர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு லேம்டா 1 லேம்டாவாக மாறிடும். இங்கே வந்து லேம்டா பவர் n மைனஸ் 1 ஆகும், இது அட்ஜேவாகவும் வரும். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜ் A தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் n மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் அட்ஜ் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அட்ஜ் A த ஹோல் டிரான்ஸ்போஸ். இது வந்து A இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். அடுத்து அட்ஜ் ஆஃப் AB ஈக்குவல் டு அட்ஜ் B அட்ஜ் A. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல AB ஹோல் இன்வர்ஸ்க்கு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம், அதே மாதிரி தான் இதுவும் இன்டர்சேஞ்ச் ஆகி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு B நெக்ஸ்ட் A. அடுத்து இந்த ரெண்டு ஃபார்முலா மோஸ்ட்லி நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்று இது வரும், இல்லை வரும். ஸோ இது வந்து 2 மார்க்கில் 3 மார்க்கில், இது 2 மார்க், இது 3 மார்க், ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜே இன்ட்டு அட்ஜே. ஸோ இதில் வந்து அட்ஜே கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்பாங்க, இதுலேயும் அட்ஜே கொடுத்துட்டு ஏ கேட்பாங்க, அதுதான் வித்தியாசம். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது ரெண்டும் போடாட்டியே நம்மளுக்கு மார்க் குறைப்பாங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜே அட்ஜ் ஆஃப் அட்ஜே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் A is orthogonal if A transpose equal to A transpose A that is equal to I. ஸோ ஒன்று நம்மளுக்கு ஆர்த்தோகனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா A இன்ட்டு A டிரான்ஸ்போஸை ஐன்னு ப்ரூவ் பண்ணணும், இல்லை A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதில் எது ஒன்று ப்ரூவ் பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு ஸ்டேட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஒரு ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன், அதாவது AX = 0வாக இருந்தால் நம்மளுக்கு இது எப்போ ட்ரிவியல் சொல்யூஷன் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறது தான். எப்போ நம்மளுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 அப்போ ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கும். ஒரு வேளை டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0னா இதுக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே நாட் ஈக்குவல் டுன்னு இருந்தால் இது ட்ரிவியல், இங்கே ஈக்குவல் டுன்னு இருந்தால் இது நான் ட்ரிவியல். ஸோ ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் ஒன்று நெகட்டிவாக இருக்கும். இது இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைனலாக AX = B அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸோட சிஸ்டம் இருக்குன்னா இதில் நம்மளுக்கு எப்போ கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன்ஸும் இன்கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன்ஸும் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் A = ரேங்க் ஆஃப் B அப்படின்னு இருக்கும், நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் சிஸ்டமாக இருக்கும். ஸோ ஒருவேளை அது Nக்கு ஈக்குவலாக இருந்தால், இங்கே Nங்கிறது நத்திங் பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ ஒருவேளை இது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். XYZஓ ABCஓ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். ஒருவேளை இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு கம்மியாக இருந்தால், லைக் XYZன்னு 3 அன்னோன் இருக்குது, ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக 2ன்னு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒருவேளை ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாகவே இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு நம்மளுக்கு சொல்யூஷனே வராது. ஸோ இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் இதை வந்து இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் ஈக்குவலாக இருக்கோ இது வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்கனாலும் என்ன க்ரியேட்டிவாக கேட்டாங்கனாலும் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும்.